Hi friends, welcome back to my channel Samayal say. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான டேஸ்டான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த பொரியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. 4 வாழைக்காய் தாங்க எடுத்துக்கிறேன். தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணாதான் வெந்து வரும்போது குழஞ்சி போகாம இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வாழைக்காய் நல்லா வேகட்டும். இது கூடவே கைப்பிடி அளவுக்கு மொச்சக்கொட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா சேர்க்க தேவையில்லை. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து வரணும். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்க. இப்போ எடுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சதும் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியை 2 தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கும் போது அதோடைய வாசனையெல்லாம் இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுக்கிறோம். இந்த மசாலாக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துக்குது. இந்த அளவுக்கு வதங்கணும். இது கூடவே காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துக்கல, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் கம்மியாக வச்சுட்டு வதக்கிக்கோங்க, தீஞ்சு போகாமல். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற வாழைக்காயும் மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய் உடஞ்சி போகாமல் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். காய் ஏற்கனவே வெந்துட்டனால சும்மா வதங்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் திருவி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமே கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.